இன்னைக்கு சட்டசபையில ஒரு சிறப்பான காமெடி பண்ணி வச்சிருக்காரு எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களே. இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்களேன். நான் 7வது பாஸ்ங்க, நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஐயோ ராமா, இப்படித்தான் இருக்கு இவரோட அரசியல் அறிவு. அடிப்படை அரசியல் தெளிவும் இல்ல. தேர்தலோட நடைமுறை என்னன்னு தெரியாம ட்விட்டர்ல யாரோ கிறுக்கி வச்சிருக்கிறத எடுத்துட்டு போய் சட்டசபையில பேசுறாருன்னா இவருக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்குன்றதை நீங்க கொஞ்சம் பாத்துங்க. 65% மக்கள் எங்களை புறக்கணிச்சிருக்கதா நீங்க சொல்லியிருக்கீங்களே. கூட்டணி கட்சியோட உங்களை 75% மக்கள் புறக்கணிச்சிருக்காங்க. உங்களுக்கு எழுதி கொடுத்த உங்களுக்கு சொல்லலையா இல்ல உங்களுக்கு தெரியல? 2006ல உங்க தாத்தா கருணாநிதி அவர்கள் 96 எம்எல்ஏ ஜெயிச்சு காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சியோட ஆதரவுல ஆட்சி அமைச்சாரு. உங்க கணக்குப்படி பிச்சையில வரலாறு முழுக்க உங்களுக்கு கூட்டணி கட்சி ஆதரவு இல்லைன்னா தனிப்பெரும்பான்மையில ஜெயிச்சதற்கான வரலாறே கிடையாது. அது ராஜாஜி காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி கட்சி இல்லைன்னா தமிழ்நாட்டுல திமுக ஒரு அரசியல் அனாதை. இந்த மாதிரி பேசி பேசி பொய் பேசிதான் நீங்க ஆட்சி இழந்திருக்கீங்க. திரும்ப இந்த மாதிரியான சில விவரம் புரியாத அரசியல் முதிர்ச்சியற்ற பேச்சுக்களை நீங்க மக்கள் முன்னாடி கொண்டு போய் காட்டீங்கன்னா திமுகவுக்கு நிரந்தர கூப்பு உறுதியாயிடும். அது மட்டும் இல்லாம நீங்க 25 கட்சி கூட்டணியோட நின்று எங்க தலைவர் உங்களால ஜெயிக்க முடியலன்னா போய் பெரும்பான்மை மக்கள் யார் கூட இருக்காங்கன்றது கூட உங்களுக்கு புரியல. உங்களுக்கு எழுதி கொடுத்தவன் எந்த அளவுக்கு அடிமுட்டாளாக இருந்தா அந்த ஸ்கிரிப்டை நீங்க அப்படியே எடுத்துட்டு இங்க ஒப்பிப்பீங்க. அட்லீஸ்ட் உங்களுக்காச்சும் புரியணும். என்னடா எழுதி வச்சிருக்கிற கலாச்சி தருவாங்களான்னு நீங்களாச்சும் ஒரு கேள்வி கேட்கணும். ஒரு பெரும்பான்மையான மக்கள் ஆதரவு கொடுத்து இன்னைக்கு சட்டசபைக்கு வந்திருக்க எங்க தலைவரை பார்த்து உங்களை யாருமே சப்போர்ட் பண்ணல, பெரும்பான்மையான மக்கள் உங்களை வெறுக்கடிச்சிருக்காங்கன்னா உங்களுக்கு கூட தான் சேப்பாக்கோலி தொகுதியில பெரும்பான்மையான மக்கள் உங்களுக்கு நீங்க வேணாம்னு நினைச்சிருக்காங்க. அப்ப எதுக்கு நீங்க எம்எல்ஏ போய் உட்காந்துருக்கீங்க? ரிசைன் பண்ணிட்டு போலாம்ல. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்கன்னா உங்களை நம்பி ஒரு பெரிய கட்சி இருக்கு. அதை விட்டுட்டு இந்த மாதிரியான சில பேச்சுக்கள்லாம் வந்ததுன்னா இனிமேல் நிரந்தரமா உங்களை சட்டசபைக்குள்ளே வரவிடாம தமிழ்நாட்டு மக்கள் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி நீங்க பேசின பேச்சு அரசியலை உற்று நோக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், சமூக சேவகர்கள், பொதுமக்கள் என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. தேமுதிக கட்சியில் கூட அன்னிதான் துரைந்தர் தந்தா உண்மையான அம்சாவா நீங்க தான் இருக்கீங்கன்னு இப்பதான் எங்களுக்கு புரியுது. எங்க அண்ணன் திமுகவோட பாதி கட்சியும் முடிச்சாரு. நீங்க ஒட்டுமொத்த கட்சியும் முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க நினைக்கும் போது உள்ளபடியே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. தொடர்ந்து இந்த சேவை நீங்க வழங்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. நன்றி.